அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2026 ஆடி 2ஆம் வெள்ளி உங்கள் குலதெய்வத்தை முழு தேங்காய் வைத்து வணங்கும் ஒரு அற்புதமான வழிபாடை நான் சொல்லித்தரப்போகிறேன். ஆடியோ முழுமையாக கேட்டு கண்டிப்பாக இதை செய்யுங்க. சென்ற ஆண்டு இதே வழிபாடு சொல்லி கொடுத்தேன். அந்த வழிபாடு செஞ்சு பல பேர் அதனுடைய பலன்களை எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. அதனால தான் இந்த ஆண்டும் அந்த வழிபாடை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆடி 2ஆம் வெள்ளி குலதெய்வ முழு தேங்காய் வழிபாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. 12/8/2026 ஆடி அமாவாசை. ராமேஸ்வரம் சென்று உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு தர்ப்பண காரியங்களை செய்ய முடியாதவர்களுக்காக சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அடியேனே நேரடியாக ராமேஸ்வரம் சென்று இறந்த முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பண காரியங்களை வேத விற்பனர்களை கொண்டு நேரடியாக செய்ய போகின்றேன். பதிவு செய்யும் அத்துணை பேருக்கும் ராமேஸ்வர கோடி தீர்த்தமும் பாதாள லிங்கத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட கயிறு பிரசாதமும் அனுப்பி வைக்கப்படும். முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைய பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 24/7/2026 ஆடி 8 வெள்ளிக்கிழமை இந்த பூஜை செய்யணும். எந்த நேரத்தில் இந்த பூஜை செய்யலாம்? பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம், அல்லது காலை 6 மணிலிருந்து 9 மணி, அல்லது மதியம் 12:15 1:15, அல்லது மாலை 5:30 7:30 இந்த வழிபாடு செய்யலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு தான். ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கோங்க. அந்த முழு தேங்காயில் முழுமையாக மஞ்சள் பூசுங்க. மஞ்சளில் கொஞ்சம் தீர்த்தம் விட்டு கரைத்து தேங்காயில் ஃபுல்லாக பூசி ஒரே ஒரு இடத்துல மட்டும் குங்கும திலகம் வைத்து அதை ஒரு சிறிய தட்டில் பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே வச்சுருங்க பூஜை அறையில், அல்லது ஒரு வாழை இலையில் பச்சரிசி பரப்பி அதற்கு மேலே வச்சுருங்க. இந்த பூஜை செய்கிற நேரத்தில் பூஜை அறையில் நீங்கள் எந்த இடத்துல வச்சாலும் சரி வச்சுருங்க. வச்சுட்டு நெய்யால் செய்த ஏதேனும் நெய்வேத்தியங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். நெய்யால் செய்த நெய்வேத்தியமும் மோர், உப்பு கலக்காத மோரும் பிரசாதமாக வைத்து 5 தீபங்கள் அந்த தேங்காய்க்கு முன்பாக ஏற்றி வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி ஏற்றி அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது கைலாசா தீப எண்ணெயை பயன்படுத்துங்க, அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி முதல்ல விநாயகர் பெருமான மனசில் நினச்சி வழிபாடு பண்ணிட்டு ஓம் குலதெய்வமே வசி வசி அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். ஏதேனும் குருமார்களிடம் நீங்கள் குலதெய்வ உபாசனை மந்திரம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த மந்திரத்தையும் சொல்லலாம், அல்லது இந்த மந்திரம் சொல்லுங்கள். ஓம் குலதெய்வமே வசி வசி. உங்களுக்கு குலதெய்வம் தெரியலினாலும் பரவாயில்ல, இந்த மந்திரத்தை பொதுவாக சொல்லுங்கள். நிச்சயம் குலதெய்வம் ஓடோடி வரும். இந்த மந்திரத்தை சொல்லி முழு பக்தியோடு தூபதீபம் காட்டி உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்கள். நிச்சயம் உங்கள் குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். அவ்வாறு வணங்கிட்டு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க. உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டி இந்த வழிபாட்டை நிறைவு செய்யுங்க. அந்த தேங்காயை மறுநாள் எடுங்க. அந்த தேங்காயை கொண்டு பிரசாதம் ஏதாவது தயார் பண்ணி பகவானுக்கும் படைச்சிட்டு வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பிரசாதமாக தரும். பிரசாதம் செய்கிறது என்னைக்குனாலும் செஞ்சுக்கலாம். இந்த வழிபாடு செய்கிறதன் மூலமாக உங்கள் குலதெய்வம் கோபத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் குலதெய்வத்தோட சாபம் உங்கள் குடும்பத்துக்கு இருந்தாலும் சரி, அத்துணை நீங்கும். ஆடி 2ஆம் வெள்ளி ரொம்ப விசேஷமான வெள்ளி. அந்த அன்னைக்கு முழு தேங்காய் வழிபாடு செய்து குலதெய்வத்தின் அருள் பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். அன்பு சகோதரிகளே, 21/8/2026 வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு நாள். இந்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்காக 13 ஆகர்ஷ்ட பொருட்களை அதர்வண வேத முறைப்படி வெண்கல கலசத்தில் இட்டு அதை கலசமாக கட்டி உங்களுக்கு தரப்போகிறேன். இந்த கலசம் வாங்கும் அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டிய நாளில் 7 லக்ஷ்மி தாந்திரிகள் சொல்லித்தரப்போகிறேன். மேலும் இந்த வருடத்துக்குண்டான வரலட்சுமி தாயின் மூலமந்திரம் மற்றும் போற்றிகள் அனைத்தும் சொல்லித்தரப்போகிறேன். சூழ்நிலையின் காரணமாக பூஜை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணுங்கிற ஆலோசனையும் வழங்க போகிறேன். வரலட்சுமி பூஜை அன்னைக்கு இந்த கலசம் மட்டும் வைத்து பூஜை பண்ணால் கூட போதும். நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். இந்த கலசம் உங்கள் குடும்பத்துக்கு வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.